ஏர், சிக்ஸ்த்து சயின்ஸ் டெட். டெட்டுக்கு தேவையான போர்ஷனை நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏர், காற்று. காற்று நம்மளை சுற்றி தானே இருக்குது. காற்று இல்லைன்னா நம்ம உயிர் வாழ முடியுமா? வாழ முடியாது. ஸோ அது காற்று. த ஏர் இஸ் ப்ரெசன்ட் ஆல் அரவுண்ட் அஸ். ஏர் நம்மளை சுற்றி தான் இருக்கிற எல்லாமே ஏர் தான். ஏர் நாம் உயிர் வாழறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுதான் ஏர் இஸ் நெசசரி ஃபார் அஸ் டு லீவ். அண்ட் அது இல்லைன்னா டே டு டே லைஃப்பில் வி கேனாட் ஏபிள் டு சர்வை. நம்ம உயிர் வாழ முடியாது. கொஞ்ச நேரம் காற்று இல்லைனாவே ரொம்ப கஷ்டம் உயிர் வாழறது. ஸோ ஏர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் லிவிங் பீயிங்ஸ் டு சர்வை. இதனால் காற்று ரொம்ப முக்கியம் உயிர் வாழறதுக்கு, எல்லா லிவிங் ஆர்கானிசத்துக்கும். ஓகே, ஸோ ப்ரீத் பண்ணணும். இந்த ஏர் ப்ரீதிங். இப்போ நம்ம இந்த காற்று ஒரு ஃபோர்ஸோடு மூவ் ஆச்சுன்னா அது ஸ்ட்ராங். அதுவே சூதிங்காக மூவ் ஆச்சுன்னா அது ப்ரீஸ். ஆனால் அது அந்த மூவிங்கை வச்சு சொல்கிறது தான் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வென் ஏர் இஸ் மூவிங், ரொம்ப மூவ் ஆகிட்டு இருந்ததுன்னா விண்டு கூலாகவும் சூதிங் ப்ரீஸ் வந்துச்சுன்னா அது ப்ரீஸ். கூலாகவும் இதமான காற்றாக வந்ததுன்னா என்னன்னு சொல்லுவாங்க? ப்ரீஸ். இப்போ ஏர் ஒரு ஃபோர்ஸோட புயல் காற்று மாதிரி அடிச்சதுன்னா அது ஸ்டார்ம். And it can uproot the trees and blow off the rooftops. அது மேலே இருக்கிற இந்த ஸ்டார்ம் பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற ரூஃபையும் ட்ரீஸையும் கூட அடிச்சுட்டு கீழே தள்ளி விட்டுரும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஏர் ரொம்ப ரொம்ப முக்கியம். யாருக்கு? ப்ரீதிங் பண்ணுறதுக்கும் நம்ம கம்பஷன் எரிக்கிறதுக்கும். இப்போ இங்கே 3 ஃபார்ம்ஸாக கொடுத்துருக்காங்க. அதாவது ஏர் மூவிங்கில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் விண்டு. ஓகே, விண்டு. அதாவது கூலாகவும் சூதிங்காகவும் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? ப்ரீஸு. அப்படியே ஃபோர்ஸாக வந்துச்சுன்னா காற்று அது ஸ்ட்ராமு. ஸோ ப்ரீத் பண்ணுறதுக்கும் கம்பஷனுக்கும் காற்று ரொம்ப முக்கியம். ஓகே, இது நம்ம எல்லாருமே பண்ணியிருப்போம். இது பார்க்கலாம், சொல்கிறேன். ஆக்டிவிட்டி மட்டும் கொஞ்சம் பார்த்துடலாம். இப்போ என்ன பண்ணுறோம்னா நம்ம எல்லாருமே ஒரு கிளாஸ் பாட்டில் எடுத்துக்கிறோம். அது அப்சைட் டவுனாக வைக்கிறோம். வச்சுட்டு அதுக்குள்ளே, அதாவது இன்சைடு ஒரு எம்டி கிளாஸ் பாட்டிலை எடுத்துக்கிறோம். அண்டு இப்போ அந்த எம்டி கிளாஸ் பாட்டிலோட மவுத்தை ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு தண்ணிக்குள்ளே விடுறோம். ஓகே, இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே ஒரு ட்ரஃப்பில் இருக்கிற தண்ணிக்குள்ளே நம்ம அதை விடுறோம். விட்ட பிறகு இப்போ என்ன பார்த்தோம்னா அந்த பாட்டில் நவ் அகெயின் டிப் அண்ட் ஓப்பன் த மவுத். டிப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அப்போ என்ன நடக்கும்? என்ன வரும் பார்த்தீங்கன்னா மேலே அந்த பபிள்ஸ் வருது, பார்த்துருக்கீங்களா? அந்த பபிள்ஸ் என்ன? அந்த காற்று இருக்கிறதுக்காக அந்த பபிள்ஸ் கம்மிங் அவுட்டா த பாட்டில். ஸோ இது என்ன நம்மளுக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எது காட்டுதுன்னா அந்த ஏர் அதுக்குள்ளே இருக்குது. ஸோ யூ ஆர் ரைட், இட் இஸ் அன் ஏர் பபிள் தான். ஓகே, ஏர் பபிள் தான். அந்த பாட்டில் எம்டி கிடையாது. எம்டி பாட்டில்னு சொல்லி தான் உள்ளே, ஆனால் எம்டி கிடையாது. அதுக்குள்ளே என்ன இருக்குது? காற்று இருக்குது. காற்று ஃபில் பண்ணி இருக்குது. ஸோ இப்போ அந்த பாட்டிலை என்டர் அதுக்குள்ளே வாட்டருக்குள்ளே என்டர் பண்ண உடனே அதுக்குள்ளே இருந்த காற்று வெளியில் வருது, எஸ்கேப் ஆகி வெளியில் வருது. ஸோ இந்த பாட்டில் டைட்டாக ஏர் அதுக்குள்ளே இருந்திருக்கு. இப்போது நம்ம அது தண்ணி ஊற்றின உடனே அந்த எம்டி ஸ்பேஸில் இருந்த காற்று எல்லாம் ஆக்குபை பண்ணியிருக்கு இல்லையா, அது வருது. ஸோ வி கேன் see that air fills all the space inside. அதாவது அந்த பாட்டில் எம்டியாக இருக்குன்னு நினைப்போம், ஆனால் அது ஃபுல்லாக என்ன இருக்குது? காற்று ஃபில் ஆகிருக்கு. இதை தான் நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஏர் எங்கே இருக்குது? அட்மாஸ்பியர். இப்போ அட்மாஸ்பியரை லேயர்ஸாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஏர் எக்ஸோஸ்பியர். ஏரை என்னன்னு சொல்கிறோம்? எக்ஸோஸ்பியர். அந்த எக்ஸோஸ்பியர் அட்மாஸ்பியர் அண்ட் இட்ஸ் லேயர்ஸ். எக்ஸோஸ்பியர் பார்த்திங்கன்னா லோ டெம்பரேச்சர். எக்ஸோஸ்பியரில் என்ன எவ்வளோ டெம்பரேச்சர்? லோ டெம்பரேச்சர். அயனோஸ்பியர், மீசோஸ்பியர்னா பர்னிங் ஆஃப் மிட்ரியர்ஸ்ன்னு போட்டிருக்கு. ஸ்ட்ராட்டோஸ்பியர், இதுதான் ஓசோன் லேயர். ட்ரோபோஸ்பியர், வெதர் சேஞ்சஸ். இப்போ அட்மாஸ்பியர் லேயர்ஸ் எத்தனை இருக்குன்னு சொல்லுங்கள்? எக்ஸோஸ்பியர், அயனோஸ்பியர், மீசோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், ட்ரோபோஸ்பியர், மொத்தம் 5.
ஸோ அட்மாஸ்பியர்ஸோட லேயர்ஸ் என்ன? எக்ஸோஸ்பியர், அயனோஸ்பியர், மீசோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், ட்ரோபோஸ்பியர். மீசோஸ்பியர் வந்து ரொம்ப கூலிங் ஏரியா. நெக்ஸ்ட் அயனோஸ்பியர், அயனோஸ்பியருக்கு அப்புறம் மீசோஸ்பியர், அங்கே பர்னிங் ஆஃப் மீட்ரியோஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டோஸ்பியர் தான் ஓசோன் லேயர் அண்ட் ட்ரோபோஸ்பியரில் தான் வெதர் சேஞ்ச் ஆகுது. ஸோ இது கேட்கலாம். மொத்தம் எத்தனை லேயர்ஸ் அட்மாஸ்பியரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5. எக்ஸோஸ்பியர், அயனோஸ்பியர், மீசோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர் அண்ட் லாஸ்ட் ஒன் என்னது? ட்ரோபோஸ்பியர். ட்ரோபோஸ்பியரில் தான் வெதர் சேஞ்சஸ் இருக்குது. ஸ்ட்ராட்டோஸ்பியரில் ஓசோன் லேயர் இருக்குது. மீசோஸ்பியரில் என்ன இருக்குது? மீசோஸ்பியரில் பர்னிங் ஆஃப் மெட்ரியோஸ் இருக்குது. அயனோஸ்பியரில் எதுவுமே இல்லை. எக்ஸோஸ்பியரில் மட்டும் கூலிங் இதுவாக இருக்குது. கூலிங்காக இருக்குது. இப்போ இங்கே ஏர், அனிமல்ஸ் அண்ட் ஏர் ரொம்ப முக்கியம். யார் உயிர் வாழுது? லிவிங் திங்ஸ், அனிமல்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் என்னது? பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் உயிர் வாழறதுக்கு எது வேணும்? ஏர் வேணும். ஸோ கார்பன் டை ஆக்சைடு தேவை பிளான்ட் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி காம்போசிஷன் ஆஃப் ஏர் பார்த்திங்கன்னா இங்கே ஆக்சிஜன் 20%, நைட்ரஜன் 78%. ஸோ இந்த நைட்ரஜன் தான் ஃபர்டிலைசர்ஸ் ஆகும், ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த ஆக்சிஜன் தான் ரெஸ்பிரேஷன் கம்பஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், ஆக்சிஜனோட சேர்ந்து டஸ்ட் பார்ட்டிக்கல் ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு. ஸோ அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்மளோட இதில் வந்து 21% என்ன இருக்குது? 21% ஆக்சிஜன். ஸோ அந்த ஆக்சிஜன் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க? ரெஸ்பிரேஷனுக்கும். அதே மாதிரி அதுலேருந்து வர கார்பன் டை ஆக்சைடு வந்து ஃபோட்டோசிந்தசிஸும் பண்ணுறாங்க. அதே மாதிரி நைட்ரஜன் வந்து ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் ஏர் வந்து ப்ரீதிங், பர்னிங், சைக்கிள் டியூப்பில் காற்றடிக்கிறோம் இல்லையா? பேஷண்ட்டுக்கு அந்த இது ஆக்சிஜன் மாஸ்க் வைக்கிறாங்க இல்லையா? மவுண்டெய்னியர் அதாவது யூசஸ் ஆஃப் ஏர் என்னன்னு கேட்கலாம். ப்ரீதிங் பண்ணுறதுக்கு, பர்னிங் பண்ணுறதுக்கு, சைக்கிள் டியூப் காற்றடிக்கிறதுக்கு, பேஷண்ட்டுக்கு ஆக்சிஜன் மாஸ்க் வைக்கிறதுக்கு, அண்ட் மவுண்டெய்னருக்கு வந்து இந்த ஆக்சிஜன் இல்லாதது கேரி பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா? அதுதான். அண்ட் அட்மாஸ்பியர், நம்ம எர்த்தை சுற்றி ஒரு ஹியூஜ் என்வலப் இருக்குது. அந்த ஹியூஜ் என்வலப் வந்து காற்றால் ஆயிருக்கு. அந்த என்வலப்பை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? அட்மாஸ்பியர். நம்ம எர்த்தை சுற்றி கவராயிருக்கிற அந்த லேயரை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? காற்று. அந்த காற்றுக்கு பேர் தான் என்னது? அட்மாஸ்பியர். ஸோ இந்த அட்மாஸ்பியர் வந்து மோர் தென் 80 கிலோமீட்டர் above the surface of the earth. ஸோ 800 கிலோமீட்டர் எர்த்துக்கு மேலே இருக்கான். அண்ட் இஸ் ஹெல்ட் இன் த பிளேஸ் பை எர்த் கிராவிட்டி. அது எப்படி அது எர்த்துக்கு மேலே இருக்குன்னா, அதை சுற்றி அந்த லேயர்ஸாக இருக்குன்னா அது கிராவிட்டியால் இருக்குது. அண்ட் த அட்மாஸ்பியர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது ஆர்ம்ஃபுல் ரேஸில் இருந்து. சூரியன்கிட்ட இருந்து வர ஆர்ம்ஃபுல் ரேஸை நம்மளையும் இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த ஏர் என்வலப் வந்து திக்காக இருக்குது. எங்கே? எர்த்து சர்ஃபேஸ் ஆண்ட ரொம்ப திக்காக இருக்குது. அண்ட் ஆஸ் வி கோ ஹையர் த டென்சிட்டி அண்ட் அவைலபிலிட்டி ஆஃப் ஏர் கிராஜுவலி டிக்ரீஸ். அதுவே நம்ம மேலே போக போக அதோட டென்சிட்டியும் காற்றோட அவைலபிலிட்டியும் அதாவது கம்மி ஆகிட்டே வருது. இது எதனால்? திஸ் இஸ் பிகாஸ் ஆஸ் வி கோ ஹையர், நம்ம மேலே போகிறதுனால கிராவிட்டி ஃபோர்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. இதனால தான் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஏரை நம்மளால் ஹோல்ட் பண்ண முடியல. இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம கேட்க முடியாது என்னென்னா, எர்த்தை சுற்றி ஒரு பெரிய என்வலப்பாக ஏர் இருக்குது, அதுக்கு பேர் வந்து அட்மாஸ்பியர். அந்த எர்த்தை சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியரோட அளவு பார்த்திங்கன்னா 800 கிலோமீட்டர். இது ஹார்ம்ஃபுல் ரேஸில் இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது, சன்னுக்கிட்ட இருந்து. இது ரொம்ப திக்காக இருக்குது. அதுவே நம்ம மேலே போக போக அதோட ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி டிக்ரீசஸ் ஆகுது. அவைலபிலிட்டி, அதாவது டென்சிட்டி அண்ட் அவைலபிலிட்டி ஆஃப் காற்று ஏர் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி கிராவிட்டியும் ஹையர் லெவலில் போகும்போது அதோட ஃபோர்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அது மேலே போக போக அதனால வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஏரை தாக்கு பிடிக்க முடியாமல் இருக்குது.
ஸோ அட்மாஸ்பியரில் எத்தனை லேயர்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் நம்ம இப்போ தானே சொன்னேன். ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், அயனோஸ்பியர் அண்ட் எக்ஸோஸ்பியர். ஓகே, இதை தான் இங்கே சொன்னாங்க. இது கேட்கலாம். ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், அயனோஸ்பியர் அண்ட் எக்ஸோஸ்பியர். ஸோ இது எர்த்தோட அந்த லேயர்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ எர்த்துக்கு அப்புறமா இருக்கிற லேயர் ட்ரோபோஸ்பியர், ட்ரோபோஸ்பியருக்கு அப்புறம் ஓசோன் லேயர், ஓசோன் லேயரில் தான் லேயருக்கு அப்புறம் ஸ்ட்ராட்டோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு அப்புறம் மீசோஸ்பியர், மீசோஸ்பியருக்கு அப்புறம் அயனோஸ்பியர், அயனோஸ்பியருக்கு அப்புறம் எக்ஸோஸ்பியர். இப்போ இந்த ட்ரோபோஸ்பியர் தான் எர்த்துக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கான். ஸோ அங்கே தான் எர்த்துக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால தான் இட் இஸ் த லேயர், அங்கே தான் வாழ முடியும். அது 16 கிலோமீட்டர் எக்ஸ்டென்ஷன் அபோவ் த சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்துலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கான்? 16 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கான் ட்ரோபோஸ்பியர். இப்போ இங்கே மூமெண்ட் ஆஃப் விண்டு எப்படி இருக்கும்? லேயராக இன் திஸ் லேயரில் மூமெண்ட் ஆஃப் விண்டு டேக்ஸ் பிளேஸ். அதாவது இந்த ட்ரோபோஸ்பியரில் தான் காற்றோட மூமெண்ட்ஸ் இருக்கான். அண்ட் இட் ஆல்சோ கண்டெய்ன்ஸ், அந்த இடத்துல காற்று மட்டும் இல்லை, வேப்பர் வாட்டர் வேப்பரும் இருக்குது. அதனால் வாட்டர் வேப்பரும் மூமெண்ட்டும் இருக்கிறதுனால க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆகிறதுனால இதுதான் எதுக்கு ரெஸ்பான்சிபிள்? வெதர். நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம்ல, எர்த்தில் வெதர் சேஞ்சஸ் எல்லாம் ஆகுது இல்லையா, அது யார் காரணம்? ட்ரோபோஸ்பியர். ஸோ நம்ம அட்மாஸ்பியர் பூமியை சுற்றி எவ்வளோ கிலோமீட்டருக்கு இருக்குது? 800 கிலோமீட்டருக்கு. அதில் ட்ரோபோஸ்பியர் எத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது? எர்த்து சர்ஃபேஸ்லேருந்து 16 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அண்ட் இந்த வெதர் சேஞ்சஸ்க்கு ரெஸ்பான்சிபிள் யார்? இந்த ட்ரோபோஸ்பியர் தான். எதனால்? அதில் வாட்டர் வேப்பரும் இருக்குது, விண்ட் மூமெண்ட்டும் இருக்குது. அதனால் க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே ஓகே நெக்ஸ்ட் ஏர்கிராஃப்ட்ஸ். இப்போ ஏர்கிராஃப்ட் எல்லாம் போகுது இல்லையா, ஏரோப்ளைன்ஸு, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூஸ்வலி ஃப்ளை அபோவ் திஸ் லேயர் டு அவாய்ட் ஸ்ட்ராங். ஏன்னா யூஸ்வலாக ஏர்கிராஃப்ட்ஸ் எல்லாம் இந்த லேயருக்கு மேலே தான் போகும். ஏன்னா இந்த தேவையில் இந்த காற்று ஸ்ட்ராங் வெதர்ஸில் இருந்து தப்பிக்கிறதுக்காக. ஸோ பேட் வெதர் அண்ட் ஸ்ட்ராங் விண்டை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த ஏர்கிராஃப்ட்ஸ் எல்லாம் என்னது இந்த லேயருக்கு மேலே தான் போகும். ஸ்ட்ராட்டோஸ்பியர். இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம்? ட்ரோபோஸ்பியர் எவ்வளோ கிலோமீட்டர் தள்ளி இருக்குது? 16 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. யார்கிட்ட இருந்து? எர்த் சர்ஃபேஸில் இருந்து. அப்புறமா இங்கே என்ன இருக்குது? க்ளவுட்ஸ் இருக்குது, விண்ட் இருக்குது மூமெண்ட்டில். அதனால என்ன ஃபார்ம் ஆகும்? க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா என்னது? யாருக்கு ரெஸ்பான்சிபிள்? வெதர்க்காக. வெதர் சேஞ்சஸ் ஏற்படும் இல்லையா. அப்புறமா ஏர்கிராஃப்டெல்லாம் இந்த லேயரை தாண்டி மேலே பறக்கும். எதனால்? அதாவது பேட் வெதர், ஸ்ட்ராங் விண்ட்ஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் இந்த அட்மாஸ்பியர், அதாவது இந்த ட்ரோபோஸ்பியருக்கு அடுத்து இருக்கிற பகுதி என்ன? ஸ்ட்ராட்டோஸ்பியர். இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியரில் ஓசோன் லேயரும் இருக்குது. இந்த ஓசோன் லேயர் ப்ரொடெக்ட்ஸ் ஆல் லைஃப் ஆன் எர்த். இந்த ஓசோன் லேயர் தான் லைஃப்பில் இருக்கிற எல்லா லிவிங் ஆர்கன்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ணுது. ஹார்ம்ஃபுல் அல்ட்ரா வயலட் ரேஸ் ஆஃப் சன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது. அப்போது ட்ரோபோஸ்பியர் யாருக்கு மேலே? ட்ரோபோஸ்பியருக்கு மேலே யார் இருக்காங்க? நெக்ஸ்ட் லேயர் ஸ்ட்ராட்டோஸ்பியர். அந்த ஸ்ட்ராட்டோஸ்பியரில் என்ன இருக்குது? ஓசோன் லேயர். இந்த ஓசோன் லேயர் நம்மளை இந்த எர்த்தில் இருக்கிற எல்லா லிவிங் ஆர்கானிசத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுது சன்ஸோட யூவியில், அந்த அல்ட்ரா வயலட் ரேஸில் இருந்து. The weather rock shows the direction in which air is moving at a particular place. You can also make a wind sock to find the direction of the wind. Can you try this? அதாவது என்னன்னா, இப்போ வெதர் கிளாக்குன்னு இருக்கா, நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, இந்த கோழி அதே மாதிரி இந்த மாதிரி எல்லாம் பறக்கிறது வச்சுருப்போம் இல்லையா. வெதர் எந்த பக்கம் படிக்குது, இந்த மேலே அந்த மேலே ஒரு மாதிரி 4 இதில் வச்சு அதை சுற்ற வச்சுருப்பாங்க. அப்புறமா இந்த கோழியை வச்சு அம்பு வச்சு எந்த பக்கம் சுற்றுதுன்னு பார்ப்பாங்க. இந்த மாதிரி காற்று மாதிரி பறக்கிறது இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அது பார்த்திங்கன்னா வெதர் காக்குன்னு சொல்லுவாங்க. வெதர் காக்குன்னா எந்த பக்கம் காற்றடிக்குது,
பர்டிகுலர் பிளேஸில் அது வச்சுருப்பாங்க. எந்த பர்டிகுலர் பிளேஸில் வச்சு அதை பார்ப்பாங்க. இது நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த டைரக்ஷன் ஆஃப் விண்ட் எந்த பக்கம் அடிக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது என்னது? வெதர் காக். எக்ஸ்பெரிமெண்டல் வெரிஃபிகேஷன் ஆஃப் presence ஆஃப் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் நைட்ரஜன் இன் ஏர். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் வெரிஃபிகேஷன், காற்றுல வந்து ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் இருக்குது. ஸோ is air is a thing or a composite mixture. air ஒரு பொருளா இல்லையா composite mixtureான்னு பார்க்கலாம். ஸோ லாங் டைம், அதாவது லாங் டைம் 18th century வரையும் ஹியூமன் வந்து காற்றை ஒரு ஃபண்டமெண்டல் கான்ஸ்டியூண்ட் ஆஃப் மேட்டர்ன்னு நினச்சி வச்சுருந்தார். மேட்டரில் இருக்கிற ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் கான்ஸ்டியூண்ட்டாக வச்சுருந்தார். அண்ட் இப்போது அதாவது சாலிட், லிக்விட், கேஸ் மாதிரி காற்றை வச்சுருந்தாங்க. கேஸ் தான் காற்று. ஆனால் ஹவவர் அண்ட் இன்ஜினியர்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்டட் பை ஜோசப் பிரிஸ்லி, அதாவது ஒரு இன்ஜீனியஸ், அதாவது ஒரு மேதாவி வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணியிருக்கார். அவர் பேர் என்ன? ஜோசப் பிரிஸ்லி. இது கேட்கலாம் 1774ல். that air is not an elementary substance but a composition. யாரு? 1774ல் ஜோசப் பிரிஸ்லி என்ன சொல்லியிருக்காரு? ஏர் வந்து not an elementary substance but a composition. ஏர் வந்து ஒரு எலிமெண்ட்ரி சப்ஸ்டன்ஸ் கிடையாது, ஆனால் ஒரு காம்போசிஷன் ஆர் மிக்சர் ஆஃப் கேஸஸ். அதில் நிறைய பொருட்கள் இருக்குது ஏரில். ஸோ ஹி வாஸ் ஆல்சோ ஏபிள் டு ஐடென்டிஃபை, அவர் வந்து இதையும் கலர்லெஸ் அண்ட் ஹைலி ரியாக்டிவ் கேஸஸ் லேட்டர் நேம்ட் அஸ், அதாவது கலர்லெஸ் ஹைலி ரியாக்டிவ் கேஸஸ் லேட்டர் நேம்ட் அஸ் ஆக்சிஜன் பை த கிரேட் ஃப்ரெஞ்ச் கெமிஸ்ட் ஆண்டோனி லெவோஷியர். இப்போ என்ன இது சொல்கிற, இந்த இதில் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு 18th century வரையும் காற்று வந்து ஒன் ஆஃப் த மேட்டர்ன்னு வச்சுருந்தாங்க. ஆனால் ஜோசப் பிரிஸ்லி 1777ல் தான் அவர் வந்து காற்று வந்து ஒரு எலிமெண்ட்ரி பார்ட்டிக்கல் கிடையாது, அது ஒரு என்னது காம்போசிஷன் ஆஃப் மிக்சர் ஆஃப் கேஸஸ் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் வந்து அவங்க கலர்லெஸ்ஸான ஒரு கேஸ், அதாவது கலர்லெஸ்ஸாக ஹைலி ரியாக்டிவ் கேஸ் பார்ட்டிகல்ஸை அதில் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு பேர் வந்து ஆக்சிஜன். ஆண்டன் லெவோஷியர் அதுக்கு பேர் வச்சார். ஃப்ரெஞ்ச், அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஃப்ரெஞ்ச் கெமிஸ்ட். ஓகே. பிரிஸ்லி டுக் எ டப் ஆஃப் வாட்டர். என்ன பண்ணார்? ஒரு டப் ஆஃப் வாட்டரு அண்ட் மேட் அ ஃப்ளோட் அண்ட் பிளேஸ்ட் எ கேண்டில் ஆன் இட். அவர் என்ன எடுத்துக்கிட்டாருன்னா, அதாவது வாட்டர் எடுத்துக்கிட்டாரு, அதில் ஃப்ளோட் பண்ண வச்சார். அதுக்குள்ளே என்ன வச்சார்? கேண்டிலை வச்சார். இதை இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பிக்சரை பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருங்க. கேண்டில் அதை சுற்றி, அதாவது ஃபிகர் 1. ரெண்டாவது, கேண்டில் இஸ் புட் ஆஃப் ஆஸ் தெர் வாஸ் நோ ஆக்சிஜன். ஆக்சிஜன் இருந்த வரையும் எரிஞ்சுது, ஆக்சிஜன் இல்லைன்னா ஆஃப் ஆகிடுச்சு. அப்புறம் இப்போ என்ன ஆச்சுன்னா, the mouth is inverted. that is inverted-ஆக வச்சுருக்காங்க மவுஸு. லாஸ்ட் இந்த மவுஸ் வந்து காற்று இல்லாமல் இறந்து போச்சு. நெக்ஸ்ட் ஒன் வந்து பிளான்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பிளான்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னே என்ன இருந்தது? ஆக்சிஜன் இருந்ததுனால எது க்ளோ ஆச்சு? கேண்டில் வந்து க்ளோ ஆச்சு, மிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆனதுனால. ஸோ கேண்டில் க்ளோ ஆச்சு. அப்புறம் மவுஸும் என்ன ஆச்சு? சர்வைவ் ஆச்சு. ஸோ மவுஸும் சர்வைவ் ஆச்சு. ஸோ இதை தான் இங்கே சொல்கிறாங்க. என்னென்னா, ஓகே நம்ம பார்க்கலாம். ஸோ கேண்டில் கிளாஸ், அதாவது அந்த கேண்டில் கேஸ் யார்? அந்த கேண்டில் மேலே வைக்கிறாரு. இப்போ வந்து அந்த பாட்டம் ஆஃப் த போர்ஷன் ஆஃப் த ஜார்ஜில் வந்து தண்ணி இருக்குது. அண்ட் நோ ஏர் என்டர்ஸ், க்ளோஸ் பண்ணதுனால ஏர் என்டர் ஆகலை, கம்ப்ளீட்லி சீல் பண்ணியாச்சு. சீல் பண்ண பிறகு என்ன ஆகும்? கேண்டில் ஃப்ளே வந்து எக்ஸ்டிங்யூஷ், ஒரு ஷார்ட் டைம் வரையும் எரிஞ்சுது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, மேக்னிஃபையிங் கிளாஸை வச்சு ஃபோக்கஸ் பண்ணால் அங்கே வந்து சன்ரேஸ் டு லைட் த கேண்டிலை வச்சு பார்த்துருக்காங்க. ஹீ ட்ரைடு. ஆனால் அங்கே என்ன இது? கேண்டில் வித்தவுட் ஓப்பன், அதாவது சீல் ஜாரில் எரியலை. ஸோ கேண்டில் குட் நாட் பி ரீலைட் பண்ண முடியல. அப்புறமா இட் வாஸ் கிளியர்
ஏதோ சம்திங் இருக்காங்க அந்த பேர்னிங் ஆகிறதுக்கு, அது ஏராக இருக்கலாம் அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ அதோடு நம்ம சொன்னோம் இல்லையா, லேட்டர் அந்த கெமிஸ்ட் என்ன பண்ணார், ஒரு பேர்னிங் ஆக்சிஜன் அண்ட் ட்ரையிங் த ப்ராசஸ் ஆஃப் பேர்னிங் ஆக்சிஜன் இஸ் கன்வெர்டட் டு கார்பன் டை ஆக்சைடை மாற்றுறதுக்கு பார்த்தாரு. இப்போ திரும்பி அந்த இன்சைட் த வாட்டர்லேருந்து எடுத்தார் ப்ரிஸ்லி. அப்புறமா ஜென்டிலாக அந்த ஜாரை எடுத்துகிட்டு மவுஸை உள்ளே விட்டார். மவுஸும் வந்து கொஞ்ச நேரம் வரையும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது இறந்துச்சு ஆக்சிஜன் இல்லாமல். ஸோ நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணார்னா, ஒரு இதை எடுத்துகிட்டு ஒரு பிளான்ட், மின்ட் பிளான்ட், அதாவது புதினா பிளான்ட்டை வச்சார். வச்ச பிறகு பார்த்தா கேண்டில் ஜார் அதை வச்சுட்டு இதே மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அங்கே ஆக்சிஜன் இருந்ததுனால கேண்டில் லைட் ஆச்சு. அப்புறமா என்னது ஃபோர்த் இதில் அந்த கேண்டில் லைட் ஆனதை பார்த்துட்டு ஆக்சிஜன் அங்கே இருக்குன்றதை ப்ரூவ் பண்ணார். மின்ட் பிளான்ட்டில் வந்து ஆக்சிஜன் ஃபார்ம் ஆகுது. ஸோ ப்ரூவ் பண்ணார். ப்ரூவ் பண்ண பிறகு திரும்ப மவுஸ் வந்து சர்வைவ் ஆச்சு. ஆக்சிஜன் இருந்ததுனால என்ன ஆச்சு, மவுஸ் வந்து சர்வைவ் ஆச்சு. ரிலீஸ் அப்புறமா ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ண உடனே கார்பன் டை ஆக்சைடு வச்சு ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண பிளான்ஸ் இதுவாச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து 1772 to 1799 ஜான் இன்ஜன்ஹாக்ஸ். இவங்க சன்லைட் ரொம்ப முக்கியம் பிளான்ஸுக்கு வந்து அதாவது 1730 to 1798 ஜான் ஹிங்கின்சன்ஸ் வந்து சன்லைட் வந்து ரொம்ப எசென்ஷியல் டு பிளான்ஸ். சன்லைட் தேவை ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறதுக்கு. அப்படி ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும்போது எந்த கேஸ் வெளியில் வரும், ஆக்சிஜன். அண்ட் ஆக்சிஜன் வந்து எதுக்கு தேவை, அனிமல்ஸ் பர்னிங் ஆஃப் கேண்டில்ஸ்க்கு தேவை. ஸோ இதை வச்சு கிளியர் ஆயிடுச்சு. ஏரில் வந்து ஒரு காம்போசிட் மிக்சர் ஆஃப் கேஸஸ் இருக்குது. அதில் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு மாதிரி நிறைய கேஸஸ் இருக்குது. ஸோ இது ப்ரூவ் ஆயிடுச்சு. அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும்போது ஆக்சிஜன் வெளியில் வருது. இதை சொன்னவர் யார், 1730 to 1798 ஜான் இன்ஜென்ஹஸ். ஓகே, த ப்ரூஃப் ஆஃப் ரிலீஸ் ஆஃப் கார்பன், இது ஆக்சிஜன் இன் ஃபோட்டோசிந்தசிஸ், இதை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, வாட்டர் எடுத்துக்காச்சு. இன்வெர்டட் ஃபனலில் ஹைட்ரலா பிளான்ட்டை சொருவியா, அதாவது இன்சர்ட் பண்ணியாச்சு. அதுக்கு மேலே இன்வெர்ட்டடாக ஒரு என்ன வச்சுட்டோம், நம்ம டெஸ்ட் டியூப்பை வச்சாச்சு. ஃபனல்குள்ளே நம்ம ஹைட்ரலா பிளான்ட்டை இன்சர்ட் பண்ணி தண்ணிக்குள்ளே வச்சாச்சு. அது அந்த தண்ணிக்குள்ளே அந்த ஃபனலோட இன்னொரு பக்கத்துக்கு மேலே என்ன வச்சாச்சு, நம்ம டெஸ்ட் டியூப்பை வச்சாச்சு. அதுக்குள்ளே தண்ணி போக சன்லைட்டில் வச்சாச்சு. சன்லைட்டில் வச்ச உடனே என்ன ஆகும், அந்த வாட்டர் பிளான்ட்டான ஹைட்ரலாவிலேருந்து ஏர் பபிள்ஸ் வரும். அந்த ஏர் பபிள்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த டெஸ்ட் டியூப்பில் கலெக்ட் பண்ணிவிட்டு புன்சன் பர்னர் கிட்ட போய் நின்னா அந்த டெஸ்ட் டியூப் க்ளோ ஆகும். ஸோ ஆக்சிஜன் வெளியில் போகுது அப்படின்றது சொல்கிறாங்க. ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும்போது ஆக்சிஜன் வெளியில் போகுது. டெஸ்ட் ஃபார் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் நைட்ரஜன் இன் ஏர். சரி, டெஸ்ட் பண்ணுறாங்க. ஆக்சிஜனும் நைட்ரஜனும் ஏரில் எவ்வளோ இருக்குன்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இது ஒரு ஸ்மால் போர்ஷன் அயனை எடுத்தாச்சு. அந்த அயன் உள்ள எடுத்து 20 ml ஆஃப் கிராஜுவேட்டட் டெஸ்ட் டியூப்குள்ளே போட்டாச்சு. 20 ml ஆஃப் கிராஜுவேட்டட் டெஸ்ட் டியூப்குள்ளே போட்டாச்சு. அந்த வாட்டருக்குள்ளே the way excess of water 500 ml பீக்கருக்குள்ளே நம்ம இதை போட்டு இன்வெர்ட்டடாக வைக்கிறோம், தலைகீழ வைக்கிறோம். ஒரு நிமிஷம் இருக்குமா, டேக் அவே த எக்ஸஸ் ஆஃப் வாட்டர். அப்புறமா அதில் வாட்டர் 500 ml ஆஃப் பீக்கரில் அண்ட் ஃபில் ஆஃப் த பீக்கர் மட்டும் வச்சுட்டு அதில் வந்து இன்வெர்ட்டடாக இதை வச்ச உடனே அண்ட் பிளேஸ் இட் இன் ஏர் and leave the arrangement at least for a week without making any disturbance. அப்படியே வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, எந்த டிஸ்டர்பன்ஸும். இப்போ என்ன அப்சர்வேஷன் பார்க்கலான்னா, என்ன அப்சர்வேஷனும் சேஞ்சஸும் நடந்திருக்குன்னா, அயன் உள்ள இருக்கு இல்லையா, அந்த லெவல் ஆஃப் வாட்டர் இன்சைட் த டேபிள், அந்த லெவல் ஆஃப் வாட்டர் தெரியுதா, இங்கே எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் அந்த லெவல் ஆஃப் வாட்டர் டேபிள் நம்ம பார்க்க முடியுது. the water level வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டெஸ்ட் டியூப் இன்சைட் த டெஸ்ட் டியூப்புக்குள்ளே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த வாட்டர் ரைஸ் எதனால், ஆக்சிஜன் இருக்குது. ஆக்சிஜன், பிகாஸ் ஆஃப் ஆக்சிஜன் இன் ஏர் விச் ஹாவ் ரிமூவ்டு பை
ரஸ்டிங் ரியாக்ஷன். ஏன்னா அந்த ஆக்சிஜன் ஏரில் இருக்கிறதுனால அந்த அயன் துருப்பிடிக்கும் இல்லையா, அதில் சேர்ந்ததுனால அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ திஸ் வில் be about 20%, அதாவது approximately 20% of oxygen in air, அதாவது about 20%, which is approximately percentage of oxygen in air. oxygen in air வந்து 20% இருக்கு அப்படின்னு காட்டியிருக்காங்க. more to known. டேனியல் ரூதர்ஃபோர்ட், இவர் ஒரு ஸ்காட்டிஷ் கெமிஸ்ட், டிஸ்கவர் நைட்ரஜன். ஸோ நைட்ரஜனை கண்டுபிடிச்சவர் யாரு? தட் இஸ் டேனியல் ரூதர்ஃபோர்ட். ஆக்சிஜனை கண்டுபிடிச்சவங்க யாருமா? ஆண்டன் லெவோஷியர். அப்போ யார் எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணது? பிரிஸ்லி. எந்த வருஷம்? 1977. என்னன்னு சொன்னார்? ஏர் வந்து ஒரு காம்போசிஷன் சொன்னார். ஓகேவா? அப்போ நைட்ரஜனை கண்டுபிடிச்சவர் யார்? டேனியல் ரூதர்ஃபோர்ட். இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஸ்காட்டிஷ் கெமிஸ்ட். இவர் தான் நைட்ரஜனை கண்டுபிடிச்சவர் டேனியல் ரூதர்ஃபோர்ட், ஸ்காட்டிஷ் கெமிஸ்ட். அவர் வந்து ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிட்டு கன்வெர்டட் இன்டு, அதாவது அவர் ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிட்டார், கார்பன் டை ஆக்சைடை கன்வெர்ட் இட் இன்டு கார்பன் டை ஆக்சைடு யூஸிங் இன்வெர்டட் பெல் ஜார். நம்ம பெல் ஜார் எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்த்துருப்போம். அது எப்படின்னா பர்னிங் த கேண்டில். He passed this air without oxygen through lime water and remove the carbon dioxide also. First என்ன பண்ணுறாருன்னா ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிட்டாரு. அந்த ஆக்சிஜன் எதுவாக மாறிடுச்சு? கார்பன் டை ஆக்சைடாக மாறிடுச்சு. கார்பன் டை ஆக்சைடாக மாறின பிறகு இன்வெர்டட் பெல் ஜார்க்குள்ளே கேண்டிலை எரிய வைக்கிறார். என்ன சொன்னோம்? ஆக்சிஜன்லாம் எரியாது, ஆனால் இங்கே எரிய வைக்க போகிறார். ஆக்சிஜன் இல்லாமல் இந்த வாட்டர், இப்போ லைம் வாட்டர் அனுப்பிட்டார். லைம் வாட்டர் அனுப்பின உடனே என்ன மாறிடுச்சு? எதையும் ரிமூவ் பண்ணிட்டாரு, கார்பன் டை ஆக்சைடையும் ரிமூவ் பண்ணிட்டாரு. ஒன்ஸ் த கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் ஆன பிறகு கேண்டில் பேர்ன் ஆகலாம் ஆர் பிளான்ட் ப்ரீத் ஆகலாம். ஸோ கேண்டில் நெய்தர் பேர்ன் ஆர் நாட் பிளான்ட் ஆர் நார் எ பிளான்ட் ப்ரீத் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஹி வாஸ் ஷியர் த ரிமைனிங், அங்கே வேறு ஏதோ ஒரு பொருள் இருக்குது ஏரில், ஆக்சிஜனும் இல்லை கார்பன் டை ஆக்சைடும் இல்லை, ஆனால் வேறு ஏதோ ஒரு பொருள் இருக்குது. அந்த ஆக்சிஜன் அந்த கேஸ்க்கு பேர் தான் அவர் வந்து நைட்ரஜன்னு சொன்னார். ஓகே, ஸோ நைட்ரஜனோட பேர் என்ன? இப்போ சொன்னவர் யார்? ஸ்காட்டிஷ் கெமிஸ்ட் ரூதர்ஃபோர்ட், டேனியல் ரூதர்ஃபோர்ட். ஓகே, நெக்ஸ்ட், டெஸ்ட் த கார்பன் டை ஆக்சைடு இன் ஏர். போர் வாட்டரை தண்ணி, அதாவது டம்ளருக்குள்ளே போட்டாச்சு. இன் எ கிளாஸ் டம்ளர். பபிள் சம் ஏர். ஸ்ட்ரா மூலமாக, த்ரூ ஏர் மூலமாக நம்ம உரிய சொல்கிறாங்க. அப்படி உரியும் போது லைம் வாட்டர், ஓகே, லைம் வாட்டர் ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லைம் வாட்டர் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அந்த லைம் வாட்டர் வந்து ப்ரிசிபிடேட்டாக மாறி இருக்கும். ஸோ அந்த ப்ரிசிபிடேட் வரத்துக்கு காரணம் மில்கி வாட்டர் சொல்யூஷனாக மாறி இருக்கும். அது என்ன ப்ரூவ் ஆகுதுன்னா காற்றுல கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. நெக்ஸ்ட், காம்போசிஷன் ஆஃப் கார்பன் ஏர். காம்போசிஷன் ஆஃப் ஏரில் வந்து பிரிஸ்லியோட எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன சொன்னார்? பிரிஸ்லிக்கு அப்புறம் யார் சொன்னது? இன்ஜெனி ஹாஸ் அண்ட் லூதர்ஃபோர்ட். இவங்க ரெண்டு பேரும் காற்றில் ஒரு சப்ஸ்டன்ஸ் இல்லை, நிறைய சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால தான் காற்றை வந்து காம்போசிஷன் ஆஃப் ஏர்ன்னு சொன்னாங்க. இந்த பேர் வந்து காம்போசிட். பிரிஸ்லி, இன்ஜன் ஹவுஸ், ரூதர்ஃபோர்ட் இவங்கெல்லாம் காற்று என்னன்னு சொன்னாங்க? காற்று வந்து காம்போசிஷன் ஆஃப் ஏர்ன்னு சொன்னாங்க, ஒரு கலவைன்னு சொன்னாங்க. இதில் மேஜர் காம்பனண்ட்டாக எது இருக்குது? 78% ஆஃப் நைட்ரஜன் சொன்னோம் இல்லையா, 21% ஆஃப் ஆக்சிஜன் சொன்னோம் இல்லையா. ஸோ அதாவது 4 to 5 ஆஃப் ஏரில் அதிகமாக ஆக்குப்பை பண்ணியிருக்கிறது யார்? நைட்ரஜன். அதுக்கப்புறம் செகண்ட் யார்? ஆக்சிஜன். 1/5 ஆஃப் ஆக்சிஜன், அதாவது 4 to எவ்வளோ பங்கு இருக்கான்? 4 to 5 ஆஃப் ஆக்சிஜன், 4 to 5 ஆஃப் நைட்ரஜன், 1/5 ஆஃப் ஆக்சிஜன் ப்ரெசென்ட் ஆயிருக்கான். ஸோ அடிஷன் டு நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் கேஸஸில் வந்து இதில் கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வேப்பர் அண்ட் சம் அதர் கேஸஸ் லைக் ஆர்கன், ஹீலியன் இதெல்லாம் கூட ப்ரெசென்ட் ஆகிருக்கு. த ஏர் மே ஆல்சோ கண்டெயின் சம் டஸ்ட் பார்ட்டிகல். ஸோ
4/5 வந்து பார்த்திங்கன்னா காற்றில் இருக்கிற கேஸ் எது? நைட்ரஜன். செகண்ட் பிளேஸ் யாருக்கு போகுது? 1/5 ஆக்சிஜன். இது இல்லாமல் கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வேப்பர், ஆர்கன், ஹீலியன், இந்த மாதிரி கேஸ் சப்ஸ்டன்ஸும் இங்கே இருக்குது. வாட்டர் வேப்பர் இது எல்லாமே. ஸோ காம்போசிஷன் ஆஃப் ஏர் இன் டேர்ம்ஸ் பார்த்திங்கன்னா percentage of its various components can be written as follows. So various components ஓட பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 to 5 அந்த பர்சன்டேஜில் இருக்கிறது எது? 78% யார்? நைட்ரஜன். 21% ஆக்சிஜன், 1% கார்பன் டை ஆக்சைடு. டோட்டலாக 10% வருது இல்லையா? ஸோ 78% நைட்ரஜன், 21% oxygen, 1% carbon dioxide, water vapor and other gases ன்னு போட்டிருக்காங்க. Next, the composition of air changes slightly from place to place. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து சேஞ்ச் ஆகும். இது வந்து சீசன் டு சீசன் கூட சேஞ்ச் ஆகும். இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஏர் வந்து இண்டஸ்ட்ரியல் சைட்ஸில் அங்கே ஹை அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். ஸோ இண்டஸ்ட்ரி சைட்ஸில் வந்து ஓப்பன் ஸ்பேஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். அண்ட் கோஸ்டல் ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா அங்கே வாட்டர் வேப்பர் தேன் இன் இன்லேண்ட் ஏரியாஸ். இன்லேண்ட் ஏரியாஸை விட கோஸ்டல் ஏரியாஸில் வாட்டர் வேப்பர் அதிகமாக இருக்குமா. அண்ட் த அமௌண்ட் ஆஃப் டஸ்ட் பார்ட்டிக்கல் எங்கே அதிகமாக இருக்கும்னா விண்டி பிளேசஸ். இப்போ இது கூட வந்து கேட்கலாம். இப்போ இண்டஸ்ட்ரியல் சைட்டில் நிறைய கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். அப்புறமா வந்து கோஸ்டல் ஏரியாஸில் அதாவது கோஸ்டல் ஏரியாஸில் என்ன அதிகமாக இருக்கும்? வாட்டர் வேப்பர் அதிகமாக இருக்கும். அப்புறமா வாட்டர் வேப்பர் அதிகமாக இருக்கிறது வந்து ரெய்னி சீசனில் வாட்டர் வேப்பர் அதிகமாக இருக்கிறது, காற்றுல வாட்டர் வேப்பர் அதிகமாக இருக்கிறது ரெய்னி சீசனில். டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அதிகமாக இருக்கிறது எப்போ? விண்டி பிளேசஸ் தேன் அதர் ஏரியாஸ். இப்போ எங்கே வந்து காற்று அதிகமாக, அதாவது கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கிறது வந்து இண்டஸ்ட்ரியல் சைட், அது ஒன்று. அப்புறமா வந்து வாட்டர் வேப்பராக இருக்கிறது, அதாவது கோஸ்டல் ஏரியாஸில் வாட்டர் வேப்பராக இருப்பாங்க இன்லேண்ட் விட. அப்புறமா ரெய்னி சீசன்லேயும் வாட்டர் வேப்பர் காற்றுல அதிகமாக இருக்கும். அண்ட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸும் அதிகமாக இருக்கும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த விண்டி ஏரியாஸில். ஓகே, டெஸ்ட் ஃபார் த ப்ரெசன்ஸ் ஆஃப் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம், இப்போ சன்லைட்டில் ஒரு டார்க் ரூமில் சன்லைட் என்டர் ஆச்சுன்னா அதில் நேரோ பாத்தில் நிறைய பார்ட்டிகல்ஸ் சுற்றுறதை நம்ம பார்த்துருக்கலாம். அது கொலைடல் பார்ட்டிகல்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸை. ஸோ இது நம்ம எல்லாருமே நோட் பண்ணியிருப்போம். இது விசிபிள் கூட, நம்ம கண்ணுக்கு நல்லா தெரியும். இப்போ ஒரு கிராஃப் ஷீட் எடுத்துக்கோங்க. அப்புறமா பென்சிலை வச்சு மார்க் பண்ணி ஒரு 5 into 5 சென்டிமீட்டர் ஸ்கொயரை நம்ம கிராஃபில் மார்க் பண்ணியிருக்கலாம். இப்போ அந்த தின் ஏரியாவில் ஒரு க்ரீஸை போடுறோம். அந்த கிராஃப் ஷீட்டில் தின் ஃபிலிம் ஆஃப் க்ரீஸை போடுறோம் கிராஃப் ஷீட்டில். அந்த ஷீட் வில் சர்வ் த டஸ்ட் கலெக்டராக இருக்கும். அந்த இதில் மேக் த 4 or 5 கிராஃப் ஷீட்ஸ் அந்த மாதிரி பண்ணுங்க. அண்ட் டிஸ்கஸ் த ஹோல் கிளாஸை வச்சு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அது மேலே கண்டிப்பாக விழும். ஸோ எந்த பொசிஷனில் விழுன்றதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இந்த காற்றுல இருக்குன்றதை சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த இது. எவ்வளோ நம்பர்ஸ் ஆஃப் பேப்பரில் நீங்கள் கவுண்ட் பண்ணுறீங்கன்றதை தெரிஞ்சுக்க முடியும். டயக்ராம் வச்சு இந்த இது வச்சிடலாம். ஸோ த calculate the mass number of particles in the mass, that is in the area. ஸோ இதை நம்ம எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, மீன் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஆன் கலெக்டார் பை நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆன் த கலெக்டார். இதை எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்கன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஆன் கலெக்டார். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஆன் கலெக்டார் பை நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆன் த கலெக்டார். இப்போ டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எவ்வளோ இருக்குது அந்த கலெக்டார் அண்ட் நம்பர் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆன் த கலெக்டார். இது வந்து மீனை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம அதை கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஏரியா வேர் யூ ஹாவ் கெப்ட் த டஸ்ட் கலெக்டார் ஷீட்ஸை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்க்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டேக் எ ஃபியூ ஐஸ் க்யூப்ஸ் எடுத்துக்கோங்க, கிளாஸில் எடுத்துக்கோங்க. அதை டேபிள் மேலே வைங்க. கொஞ்சம் நேரம் கழித்து, கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா டைனி ட்ராப்லெட்ஸ்
ஓவரில் இருக்கும், அந்த ட்ராப்லெட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது வந்து வாட்டர் வேப்பர், ஏரில் ப்ரெசண்ட் ஆகிருக்கு, கோல்டு சர்ஃபேஸில் இருக்குது. ஸோ இதனால் நம்மளுக்கு இதை தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பர்னிங் அண்ட் கம்பஷன். ஸோ இப்போ நம்ம ஒரு பேப்பரையோ இல்லை கேண்டிலையோ எதையோ எரிய வைக்கணும்னா நம்மளுக்கு காற்று தேவை. எல்பிஜி கேஸ் எரிய வைக்கிறதுக்கும் மேட்ச் பாக்ஸில் ஆக்சிஜன் தேவை இல்லையா? பர்னிங் ஆஃப் கேண்டில், பேப்பர், கெரோசின், கோல், வுட்டு, குக்கிங் கேஸ், இது எல்லாமே வந்து காற்று நம்ம அரௌண்டஸில் இருக்குது. இது பர்ன் பண்ணுறதுக்கு என்ன தேவை? ஆக்சிஜன் கண்டிப்பாக தேவை. அந்த பர்னிங் சப்ஸ்டன்ஸ்க்கு ஆக்சிஜன் கண்டிப்பாக okay, and not get oxygen necessary for burning to continue. ஏன்னா அந்த ஸ்டாப்பும் பண்ணணும் இல்லையா? ஸோ கண்டினியூவாக நம்ம இது பண்ண முடியாது, அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கும் தேவை. ஸோ அந்த ஸ்டாப் பண்ணுறது வந்து தட் இஸ் ஃபியூவல். ஆக்சிஜன் இஸ் கால்டு கம்பஷன். அந்த எரிக்கிற வைக்கிற ஈவன் ராக்கெட்ஸ்லேயும் அந்த ஃபியூவலை யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஃபியூவல் வந்து ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜன் அதையும் சொல்கிறாங்க கம்பஷனுக்கு. இப்போ ப்ராசஸ் ஆஃப் பர்னிங் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ், ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் ரிலீசிங் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் லைட். இப்போ எரிக்க வைக்கிறோம், கம்பஷன் மூலமாக எரிக்கும் போது ஆக்சிஜனை வச்சு எரிக்க வைக்கிறோம், அப்புறமா லைட்டு கிடைக்குது இல்லையா, ஹீட்டும் கிடைக்குது இல்லையா, இதுதான் வந்து பர்னிங். இந்த ப்ராசஸ் வந்து எமிட் ஃப்ளேம். இஃப் த ப்ராசஸ் டஸ் நாட் ஃப்ளேம் வரலன்னா அது என்னது? கம்பஷன். கம்பஷன் இது யூஸ்வலாக பண்ணி பார்த்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா போத் கேண்டில்ஸ் வந்து ஒரு ஃப்ளேம் சைஸை வச்சுட்டு ஹைட்டு அண்ட் மேக் த கேண்டில் 1 and 2 இன் அ சாக் பீஸில் அண்ட் லுக் லைட் போத் த கேண்டில்ஸ். நவ் கவர் த கேண்டில் 2 வித் த டம்ளர் அண்ட் ஷோன். இது மாதிரி காட்டும்போது இது எரியும், ஆனால் அது போட்டோடனே இதுவாயிடும். ஏன்னா அதில் என்ன இல்லை? ஆக்சிஜன் இல்லை கேண்டில் 2ல். ஓகே, அப்புறம் இங்கே பாருங்கள். ஸோ these are the happenings. அதாவது கேண்டில் 1ல் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்குது, அதனால் வந்து பர்னிங் ப்ராசஸ்க்கு கண்டினியூஸாக ஆகிறதுக்கு இருக்குது. செகண்டில் வந்து பர்னிங் ஃபோர்ஸ் ஆகிறதுக்கு கிளாஸ் டம்ளர் க்ளோஸ் பண்ணுறதுனால அது எக்ஸ்டர்னல் இது இல்லை. ஸோ பர்னிங் வந்து இன்சைட் த இது வந்து ஆக்சிஜன் இருக்கிற வரையும் எரிஞ்சுது, அதுக்கப்புறம் கவர் பண்ணதுனால அது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஏர் ஃபார் சர்வைவல் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸ். ஸோ பிளான்ஸ் சர்வைவ் ஆகிறதுக்கு க்ரோத்துக்கு வந்து என்ன தேவை? எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி எதுலேருந்து கிடைக்குது? ரெஸ்பிரேஷன் மூலமாக கிடைக்குது இல்லையா? பிளான்ஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக ஃபுட்டை இது பண்ணியிருந்தா கூட ரெஸ்பிரேஷன் பண்ணும்போது ஆக்சிஜன் வச்சு தான் அது பிரேக் டவுன் பண்ணுது கார்போஹைட்ரேட். ஸோ கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் இங்கே கண்டிப்பாக நடக்கும் அட்மாஸ்பியருக்குள்ளே. ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு தேவை. அந்த கார்பன் டை ஆக்சைடு பண்ணும்போது ஆக்சிஜன் கேஸ் வெளியில் போகுது. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ். அதாவது கார்பன் டை ஆக்சைடு கிவ்ஸ் ஃபுட் அண்ட் ஆக்சிஜன், சன்லைட்டையும் குளோரோஃபில்லையும் வச்சு. ஸோ இந்த பிளான்ஸ் வந்து ஆக்சிஜன் தேவை ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு. மச் மோர் தேன் ஆக்சிஜன் கன்சியூம்டு பை பிளான்ஸ் டியூரிங் ரெஸ்பிரேஷன். அப்போ நிறைய இதுவாகும். ஸோ ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸ் பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்க ரெஸ்பைர் பண்ணுறதுக்கு. அண்ட் கார்பன் டை ஆக்சைடு, கேஸ், வாட்டர் வேப்பர் அண்ட் எனர்ஜி, இது எல்லாத்துக்குமே ஆக்சிஜன் முக்கியம் அனிமல்ஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்மளுக்கு தெரியும். குளோரோஃபில்லை வச்சு ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக ஃபுட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறது, அப்புறமா ரெஸ்பைர் பண்ணுறது, ஆக்சிஜன் வந்து வெளியில் போகிறது, இதுதான் அந்த ப்ராசஸ். ஸோ இந்த எனர்ஜி வந்து ரெக்யர்ட் டு கேரி அவுட் மெனி ப்ராசஸஸ். ஃபுட் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் ப்ளஸ் எனர்ஜி. இது ரெஸ்பிரேஷனோட ப்ராசஸ். நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்கும் இன்ஹேலு. அண்ட் இந்த பாக்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காம்பனண்ட் பார்த்திங்கன்னா நைட்ரஜன் 78% இன்ஹேல் பண்ணுற ஏர்லேயும் இருக்குது, எக்ஸ்ஹேல் பண்ணுற ஏர்லேயும் 78% இருக்குது. அதாவது நம்ம எவ்வளோ நைட்ரஜன் எடுக்கிறோமோ அவ்வளோத்தையும் வெளியில் விட்டுறோம். ஆக்சிஜன் வந்து 21% எடுத்துக்கிறோம். ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா 16% நம்ம எக்ஸ்ஹேல் பண்ணுறோம். அதாவது 21%ல் இன்ஹேல் பண்ணுறது 21%, ஆனால் அதை எக்ஸ்ஹேல் பண்ணுறது 16%. அப்போ நம்ம எவ்வளோ தான் எடுத்துக்கிறோம்? 5% தான். கார்பன் டை ஆக்சைடு 0.03% வந்து இன்ஹேல் பண்ணுறோம், ஆனால் வெளியில் விடுறது 4%ஆக வெளியில் விடுறோம். வாட்டர் வேப்பர் வந்து வேரியபிள் அமௌண்ட், அப்புறமா அமௌண்ட் இன்க்ரீசஸ் இன் எக்ஸ்டெண்டட் ஏர். நோபல் கேஸ் வந்து 0.95% எடுத்துக்கிறோம், அது அப்படியே 0.95% வெளியில். டஸ்ட் வேரியபிள் அமௌண்ட், எதுவுமே வெளியில் வரதில்லை. டெம்பரேச்சர் வந்து ரூம் டெம்பரேச்சர், பாடி டெம்பரேச்சர். அதாவது
nitrogen 78%, 78, oxygen 21%, 16% வெளியில் அனுப்புகிறோம். வாட்டர் வேப்பர் அமௌண்ட் வேரியபிள் அமௌண்ட்டு தான், ஆனால் அமௌண்ட் இன்க்ரீஸ், அதாவது எக்ஸ்கேல் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகும், இன்னும் அதிகமாக வெளியில் விடுவோம். நோபல் கேஸ் வந்து 0.95%, அது அப்படியே 0.95%, 95% வெளியில் அனுப்பிச்சிடும். டஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள் அமௌண்ட்டு, நான் எதுவுமே வெளியில் போகிறது இல்லை. டெம்பரேச்சர் ரூம் டெம்பரேச்சரு, ஆனால் இங்கே பாடி டெம்பரேச்சரை வச்சு இது பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ரெஸ்பிரேஷன் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இன் வாட்டரில் எப்படி பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ், ஏன்னா அனிமல்ஸ் வந்து வாட்டர்லேயே உயிர் வாழுது இல்லையா, அங்கே எப்படி ரெஸ்பிரேஷன் நடக்குது, ஸோ ப்ரீதிங் எப்படி நடக்குது பார்த்திங்கன்னா கில்ஸ் மூலமாக நடக்குது. So when carbon dioxide is cooled to minus 57 degrees Celsius, it directly becomes solid without changing. அதாவது கார்பன் டை ஆக்சைடை நம்ம -57 டிகிரி செல்சியஸ்க்கு கூல் பண்ணோமா, அது டைரெக்டாக என்னவா மாறிடும், ஐஸாக மாறிடுமா. ஸோ ஐஸாக மாறிடுமா, வித்தவுட் சேஞ்சிங் லிக்விட் ஸ்டேட்டுக்கு போகாமல் சாலிட் ஸ்டேட்டாக மாறிடும். ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ட்ரை ஐஸ். இதுதான் குட் ரெஃப்ரிஜிரேட்டிங் ஏஜெண்ட்டாக இருக்குது. ஸோ ட்ரை ஐஸ் வந்து நம்ம ட்ரக்ஸில், ஃப்ரைட் கார்ஸில், ஃபார் ரெஃப்ரிஜிரேட்டிங் பெரிஷபிள் ஐட்டம்ஸ், மீட்டு, ஃபிஷ்ஷு, வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டிங் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுறோம். அதாவது கார்பன் டை ஆக்சைடை -57 டிகிரி செல்சியஸில் வச்சோம்னா அது டைரெக்டாக சாலிடுக்கு போயிடும், லிக்விட் ஸ்டேட்டுக்கு போகாது. இதை தான் நம்ம ட்ரை ஐஸாக சொல்கிறோம். இந்த ட்ரை ஐஸை தான் நிறைய இதுவாக நம்ம ஸ்டோரேஜ், பெரிஷபிள் ட்ரக்ஸு, ஃப்ரிட்ஜ், தட் இஸ் ரெஃப்ரிஜிரேட்டர், பெரிஷபிள் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வச்சுருக்கோம், ஃபிஷ்ஷு, மீட் எல்லாமே. யூசஸ் ஆஃப் ஏர் பிளான்ஸ் அனிமல்ஸ் ப்ரீத்திங்க்கு யூஸ் ஆகுதா, பர்னிங் ஃபியூல்ஸ், வுட்டு, கோல், கெரோசின், எல்பிஜி யூஸ் ஆகுதா, ஃபில் டயர்ஸ் ஆஃப் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் வெஹிக்கிள்ஸ்க்கு யூஸ் ஆகுது. அப்புறமா இது வந்து வாட்டர் சைக்கிளில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டாக வாட்டர் சைக்கிளை நேச்சரில் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கு. ஓசோன் லேயர் அட்மாஸ்பியரில் இருக்குது, அது ஹார்ம்ஃபுல் ரேடியேஷனை சன்னில் இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது எர்த்து சர்ஃபேஸை. அப்புறம் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி கண்டிஷன்ஸை, அண்டர் எக்ஸ்ட்ராடினரி கண்டிஷன்லேயும் காற்று நம்மளை காப்பாற்றுது. நெக்ஸ்ட்டு பேஷண்ட்டுக்கு வந்து ட்ரீட் பண்ணும்போது அந்த ஆக்சிஜன் மாஸ்க்கை வச்சு யூஸ் பண்ணுறாங்க. நரிஷ்மெண்ட், கிளைம்பிங் மவுண்டெயினருக்கு பின்னாடி அவர் ஆக்சிஜன் கண்டெய்னர் வச்சு ஏறுவாங்க. அண்டு டிரைவர் கோஸ் டீப்பாக போயிட்டாருன்னா அதாவது சீக்குள்ளே முழுகிறாங்க இல்லையா, அவங்களும் ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் பின்னாடி வச்சுட்டு போயிருக்காங்களா ப்ரீதிங் பர்பஸ்க்காக. நெக்ஸ்ட்டு விண்டு மில்ஸ். ஓகே, ப்ளோவிங். இப்போ ஏர் காற்று இது வச்சு அந்த விண்டு மில்ஸ் அந்த பிளேடில் பட்டு கரண்ட்டை தயாரிக்கிறாங்க. இது வந்து எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணுறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட், சூஸ் த கரெக்ட் ஆன்சர். The percentage of nitrogen in air is 78%. Gas exchange in plants takes place using stomata. Constituent of air that supports combustion is oxygen. Nitrogen is used in food packing because it keeps the food fresh. The two gases that together make up about 99% of air is nitrogen and oxygen. Fill in the blanks. Oxygen is an active component of air. The gas given out during photosynthesis is oxygen. Oxygen gas is given to patients having breathing problems. Dust particles can be seen moving in the beam of sunlight in a dark room. Carbon dioxide gas turns lime water milky. True or false? Inhaled air contains a large amount of carbon dioxide. False. Inhaled air contains more oxygen and very little carbon dioxide. Planting trees helps in decreasing the global warming. True. Composition of air is always exactly same. False. The composition of air varies slightly from place to place. Whales come up to the water surface to breathe in oxygen. True. The balance of oxygen is maintained through the photosynthesis in animals and respiration in plants. False. Oxygen balance is maintained by photosynthesis in plants and respiration in animals. Match the following. Moving air is wind. Layers which we can leave is troposphere, stratosphere, ozone, oxygen combustion, carbon dioxide photosynthesis. Analogy. Photosynthesis oxygen, respiration carbon dioxide. 78% does not support combustion. Oxygen supports combustion. 78% of air does not support combustion and oxygen supports combustion.
arrange the correct sequence. Plants manufacture food by the process called photosynthesis. Plants require energy for their growth. Plants take in oxygen and release carbon dioxide just as animals. Plants take carbon dioxide from the atmosphere and use the chlorophyll in the presence of sunlight to prepare food. Such oxygen is available to animals and human beings for breathing. During this process, oxygen is released by plants. So plant need energy, take carbon dioxide and sunlight, make food, release oxygen. Oxygen used for by the living beings respiration. Fibrous roots are generally seen in monocot plants. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஹைப், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல்.